அச்சுதனே முகுந்தா ஆனந்த ஸ்ரீ வைகுந்தா ஓம் நமோ நாராயணா 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 ஓம் நமோ நாராயணா நாராயணா நாராயணா. அதிசய சயன்னா அருள் தருவாய் வாமனா பூமி தன்னை மீட்டு புண்ணியனே அருள்வாய் புனிதனை மீட்ட புனிதனே அருள்வாய். அதிசய சயன்னா அருள் தருவாய் வாமனா பூமி தன்னை மீட்டு புண்ணியனே அருள்வாய் நாரண பூரணனே நாராயணா 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 நாரணபூரணனே நாராயணா நாராயணா நாராயணா. நாரண பூரணனே நலம் தரும் நாயகனே நாரண பூரணனே நலம் தரும் நாயகனே நான் மறை வேதம் தந்த நான் மறைவேதம் தந்தே நான் மறை வேதம் தந்த தத்துவ குண சீலனே ஓம் நமோ நாராயணா நாராயணா அறிவோம் நமோ நாராயணா நாராயண நமக நமோ நாராயண அறிவோம் நமோ நாராயண பரந்தகண்டாகார பேருலகில் இணைந்து உலக உயிர்களை எல்லாம் ரட்சிக்கும் ஸ்ரீமன் நாராயண பெருமானை எவன் ஒருவன் ஆதியில்லாதவன் என்றும் அந்தமில்லாதவன் என்று எண்ணுகின்றானோ அவன் இந்த உலகத்திலே மயக்கமில்லாதவனாக விளங்குவான். காரணம் என்னவென்றால் காலத்திலே வசந்தமாகவும் காற்றிலே தென்றலாகவும் நான் மறைகள் விளங்க வேத முனிவனாகவும் அவதரித்தவன் ஸ்ரீமன் நாராயணே. மேலும் பறவைகளிலே கருடனாகவும் பாம்புகளிலே அனந்தனாகவும் விலங்குகளிலே சிங்கமாக விளங்குபவன் ஸ்ரீமன் நாராயண. பெரும்பொருளான ஸ்ரீமன் நாராயண மூர்த்தியையும் அகப்பொருளான பிரம்மதேவனையும் சுகப்பொருளான சிவபெருமானையும் வணங்கிவிட்டு மூவுலகம் சென்று மும்மூர்த்திகளது ஆசி பெற்று வழக்கம் போல் எமக்கு உண்டான பணியினை துவக்க வேண்டி பூலோகம் பூர்லோகம் சுவர்லோகம் ஜனலோகம் தமிழோகம் மகாலோகம் சத்தியலோகம் என்று சொல்லக்கூடிய மேலே உள்ள 7 லோகங்களும் அதலம் விதலம் சுதலம் தராதலம் மகாதலம் ராஜாதலம் பாதாளம் என்று சொல்லக்கூடிய கீழே உள்ள 7 லோகங்களும் அடங்கும் இவ்விடத்திலே வந்துள்ளோம். மேலும் அபிஷேக பிரியா சிவா அலங்கார பிரியா விஷ்ணு ஸ்தோத்திர பிரியா சூர்யா கழக பிரியா நாரத என்ற முதுமொழி கணங்க ஒரு நாளைக்கு ஒரு கழகமாவது செய்தாக வேண்டும். அப்படி செய்யாது போனால் எனது சிரசாகப்பட்டது 1008 சுக்குகளாக. நீங்களும் தினம் தானே அடிச்சு தேம்பாக்குறீங்க. மண்டை உடஞ்ச ஒருத்த மண்டை கூட உடஞ்ச மாதிரி தெரியல. அப்படியே வர்றது ஊர்ல இருந்து கிளம்பி அதெல்லாம் ஒரு காலம் உடைய விட மாட்டான். அப்படியே ஒரு வேலை உடஞ்ச மேல போனால உங்க 4 பேர்த்தையும் கூட்டி போமா. எங்களை எதுக்கு பங்கு கூட்டி போறிய? அங்கேயும் இசை கலைஞர்கள் வேணும் இல்லையா? இப்படி ஒரு இடத்தில் ஒரு நாளைக்கு மேல் தங்கக்கூடாது எனவும் சாபம் ஏற்றுள்ளேன். தேவர் முதலான ஈஸ்வரர்களுக்கு அனுகூலமும் அசுரன் முதலான துஷ்டர்களுக்கு பிரதி அனுகூலமும் விளைவிக்கக்கூடியவரும் நானே. இன்று நமது கழகத்தை துவங்க வேண்டும், காரியம் முடிய வேண்டும் என்றால் யாரை வணங்க வேண்டும், எவ்வாறு வணங்க வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது ஆதி முதலாகி ஆனந்த வடிவாகி நமச்சிவாய வாழ்க நாதன் தாள் வாழ்க இமை பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க என்று எல்லாம் உள்ள அந்த கைலாசநாதரை வணங்கிவிட்டு இங்கு நாரதராக நடித்து கொண்டிருக்கும் பாலமுருகன் அவர்களுக்கு பொன்னாடை அணிந்து கௌரவிக்கப்படுகிறது. ஹலோ ஹலோ. வந்தாரை வரவேற்பது வண்டமிழ் நாடு என்ற வகையிலே எங்களை எல்லாம் வரவழைத்து எங்களுக்கு மரியாதை செலுத்துகின்ற மாபெரும் கிராமத்தார்களுக்கும் விழா குழுவினர்களுக்கும் மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இசை தமிழ் ஹலோ ஹலோ நீ செய்த அரும் சாதனை நீ இரு கையிலே எனக்கு பெரும் சோதனை இறைவா காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்
தன்னை நன்னறி குய்ப்பதும் வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நம சிவாயவே. இசை தமிழ் நீ செய்த அரும் சாதனை, இசை தமிழ் நீ செய்த அரும் சாதனை, நீ இருக்கையிலே எனக்கு பெரும் சோதனை. இசை தமிழ் நீ செய்த அரும் சாதனை, பசை வருமே பாண்டி நாட்டினிலே உலலி மணவாளனே உனது வீட்டினிலே. பசை வருமே பாண்டி நாட்டினிலே உனது மணவாளனே உனது வீட்டினிலே. உயிர் மயக்கும் நாதர் பாட்டினிலே, உயிர் மயக்கும் நாதர் பாட்டினிலே. வெற்றி ஒருவனுக்கோ மதுரை தமிழனுக்கோ, வெற்றி ஒருவனுக்கோ மதுரை தமிழனுக்கோ. இசை தமிழ் நீ செய்த அரும் சாதனை, நீ இருக்கையிலே எனக்கு பெரும் சோதனை. சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோ, மாமன் திருச்சபை வழக்குரைத்த முறையும் பொய்யோ. சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோ, மாமன் திருச்சபை வழக்குரைத்த முறையும் பொய்யோ. பிட்டுக்கு மண் சுமந்து பிரம்படி பட்ட உன்னை, பிட்டுக்கு மண் சுமந்து பிரம்படி பட்ட உன்னை, பேசும் தமிழ் அழைத்து வாராதிருப்பதென்ன, பேசும் தமிழ் அழைத்து வாராதிருப்பதென்ன. இசை தமிழ் நீ செய்த அரும் சாதனை, நீ இருக்கையிலே எனக்கு பெரும் சோதனை. தாய்க்கொரு பழி நேர்ந்தாள் மகக்கில்லையோ, அன்னை தமிழுக்கு பழி நேர்ந்தாள் உனக்கில்லையோ. தாய்க்கு ஒரு பழி என்றால் மகன்கில்லையோ, அன்னை தமிழுக்கு ஒரு பழி என்றால் உமக்கில்லையோ. பேருக்கு நீரூற்றி விளைக்கின்ற தலைவா, ஊருக்கு பழி நேர்ந்தால் உனக்கன்றி எனக்கில்லை, உனக்கன்றி எனக்கில்லை. இப்படி எல்லாமல்ல சிவபெருமானை பணிந்து விட்டாலும் கூட இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் எப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த இடம். இந்த மாபெரும் கிராமத்தார்களுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் இந்த விழாவினை சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அத்துணை விழா குழுவினர்களுக்கும், அதைவிட மேலாக எங்களுக்கெல்லாம் சிறப்பு வாய்ந்த இசை மீட்டக்கூடிய கருவிகளை வைத்து எங்களுக்கு பெரிதும் பயனளிக்கக்கூடிய மாபெரும் இசை கலைஞர்களுக்கும், ஏபிஎஸ் அன்பு ஆடியோஸ் அன்னார் அவர்களுக்கும், மேலும் இந்த நாடகத்தின் அமைப்பாளர் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அன்பு அப்பா நரசிங்கம் அவர்களுக்கும், மற்றும் இந்த நாடகத்திலே என்னுடன் பணியேற்று நடிக்கக்கூடிய அத்தனை சக கலைஞர்களுக்கும், மேலும் இந்த நாட்டில் எத்தனையோ கலைகள் இருந்தாலும் கூட பாரம்பரியமிக்க இந்த நாடகத்தை இங்கே அமைத்து எங்களையெல்லாம் வர வைத்து ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்துணை நாடக கலா ரசிக பெருமக்களுக்கும் எனது சார்பாகவும் நான் சார்ந்த கலை குடும்பத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, நீங்கள் அத்துணை பேரும் நலமோடு வாழ வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு, தென்னகமாம் இன்ப திருநாட்டில் மேவியதோ கல்லடத்து குடகு மலை கனிவயிற்றில் கருவாகி தலை காவிரி என்னும் தாதியிடம் உருவாகி ஏர் வீழ்ச்சி காணாதிருக்க சிவசமுத்திர நீர் வீழ்ச்சி எனும் பேரில் நீண்ட வரலாறாய் கண்ணம்
பாடி ஒரு வனத்தென்றல் தாளாட்டு அன்னம் பாடி அணை கடந்து ஆடு தாண்டும் காவிரி பேர் பெற்று அகன்ற காவிரியாய் பின்னடந்து கல்லணையில் கொள்ளிடத்தில் காணும் இடமெல்லாம் தாவி பெருகி வந்து தஞ்சை வளநாட்டை தாயாகி காப்பவள் கருணை காவிரி போல் செல்லும் இடமெல்லாம் சீர்பெருக்கி பேர் நிறுத்தி கள்ளும் கனியாகும் கருணையால் எல்லோர்க்கும் பிள்ளை எனாலும் பேச வந்த கண்மணியே வள்ளலே எங்கள் வாழ்வே இதயக்கனி எங்கள் இதயக்கனி எங்கள் இதயக்கனி நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற என்றும் நல்லவங்க எல்லாரும் உங்க பின்னாலே நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்க கண்ணு முன்னாலே நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற உழைக்கும் தோழர்களே ஒன்று கூடுங்கள் உலகம் நமது என்று சிந்து பாடுங்கள் உழைக்கும் தோழர்களே ஒன்று கூடுங்கள் உலகம் நமது என்று சிந்து பாடுங்கள் மேடு பள்ளம் இல்லாத சமுதாயம் காண என்ன வழி என்று எண்ணி பாருங்கள் அண்ணா சொன்ன வழி கண்டு நம்மை தேடுங்கள் நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற பாடுபட்டு சேர்த்த பொருளை கொடுக்கும் போது இன்பம் வாடு மேலை மலர்ந்த முகத்தை பார்க்கும் போது இன்பம் நாம் பாடுபட்டு சேர்த்த பொருளை கொடுக்கும் போது இன்பம் வாடு மேலை மலர்ந்த முகத்தை பார்க்கும் போது இன்பம் பேராசையாலே வந்த துன்பம் சுயநலத்தில் பிள்ளை பேராசையாலே வந்த துன்பம் சுயநலத்தின் பிள்ளை சுயநலமே இருக்கும் நெஞ்சில் அமைதி என்றும் இல்லை அமைதி என்றும் இல்லை நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற இந்த நாடெங்கும் இல்லாம இல்லை என்றாக காற்றும் நீரும் வானும் நெருப்பும் பொதுவில் இருக்குது மனித காலில் பட்ட பூமி மட்டும் பிரிந்து கிடக்குது காற்றும் நீரும் வானும் நெருப்பும் பொதுவில் இருக்குது மனிதன் காலில் பட்ட பூமி மட்டும் பிரிந்து கிடக்குது பிரித்து வைத்து பார்ப்பதெல்லாம் மனித இதயமே வைத்து பார்ப்பதெல்லாம் மனிதர் இதயமே உலகில் பிரிவு மாறி ஒருமை வந்தால் அமைதி நிலவுமே அமைதி நிலவுமே நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற இந்த நாடெங்கும் இல்லாம இல்லை என்றாக நதியை போலே நாமும் நடந்து பயன் தர வேண்டும் கடலை போலே விரிந்த இதயம் இருந்திட வேண்டும் நதியை போலே நாமும் நடந்து பயன் தர வேண்டும் கடலை போலே விரிந்த இதயம் இருந்திட வேண்டும் வானம் போல பிறருக்காக அழுதிட வேண்டும் வானம் போல பிறருக்காக அழுதிட வேண்டும் வாழும் வாழ்வில் அமைதி என்றும் நிலைத்திட வேண்டும் நிலைத்திட வேண்டும் நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற என்றும் நல்லவங்க எல்லாரும் உங்க பின்னாலே நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்க கண்ணு முன்னாலே நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற இப்படி பாடிக்கொண்டே இருந்தாலும் கூட இன்னைக்கு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா
நாட்டுல ஒவ்வொரு மனிதனுக்கும் 3 அவசியம். 3 அப்படின்னோடனே உங்களுக்கு என்ன நினைவு வருது? எங்களுக்கு இருக்கிறதே உலகமே அப்படித்தானே போயிட்டு இருக்கு இன்னைக்கு. 3 அப்படின்னாலே என்ன ஞாபகம் வருது உங்களுக்கு? ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த உலகத்துல 3 அவசியம். முதல்ல ஒண்ணு என்ன அப்படின்னா உண்ண உணவு, 2வது இருக்க இருப்பிட வேணும், ஆமா, 3வது உடுத்த உடை. அதாவது உண்ண உணவு, உடை, இருப்பிட, இது 3 தான் ஒரு மனிதனுக்கு அவசியம். இத யாருமே உணர்றது கிடையாது. ஏன்னா எப்ப உணர்ந்தோம் அப்படின்னா கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி நம்மள எல்லாம் வாட்டி வதக்குச்சு ஒரு மிகப்பெரிய நோய், கொரோனா. வாழ்க்கையில யாராலும் மறக்க முடியாத ஒரு நோய். இந்த கொரோனா காலத்துல பாருங்க, யாராவது கல்யாணம் காதுகுத்துக்கு போனோமா அப்படின்னா கிடையாது, இல்ல. அதே நேரத்துல திரையரங்கத்துக்கு படம் பார்க்க போனோமா அப்படின்னா கிடையாது. இல்ல நகை எடுக்கவோ ஆடம்பரமான வாழ்க்கை எதுவும் இல்லாம ஒரு 6 மாத காலம் வாழ்ந்தோம் அப்படின்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் அவசியம் உண்ண உணவு, உடை, இருப்பிடம். ஆனா பாருங்க சாமி, ஒரு சின்ன திருத்தம், எங்கேயுமே போகல, ஆனா ஒரு இடத்துக்கு நிறைய போச்சு தெரியுங்களா? என்ன இடம்? ஆஸ்பத்திரிக்கு டெலிவரிக்கு நிறைய போனாங்க. ஓஹோ, இதே வேலையா இருந்துருப்பீங்கள. ஆக இப்ப பாருங்க, அன்றைய காலங்கள்ல நம்மளுடைய பாட்டனும் சந்திச்சுக்கிட்டா முதல்ல கேட்கிற கேள்வி என்னவா இருந்துச்சு அப்படின்னா, ஊர்ல மழை எப்படி? 2வது என்ன கேட்பாங்க, வயல்ல என்ன விவசாயம் பண்ணிருக்க? அதே மாதிரி பாருங்க, பாட்டைமாறு காலையில எழுந்து வயலுக்கு போய் விவசாயம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தா நம்ம பாட்டிமாரெல்லாம் உணவளிப்பாங்க. இந்த உணவு முடிச்சதுக்கு அப்புறம் பாருங்க, அந்த பாட்டி உள்ள போய் ஒரு பெட்டியை தூக்கியாந்து கொடுப்பாங்க கையில, சின்ன பெட்டி. என்ன பெட்டி? வெத்தலை பாக்கு பெட்டி. ஆனா இன்னைக்கு பாருங்க, நம்ம அப்பேமாரெல்லாம் வேலைக்கு போறாங்க, போயிட்டு வந்த உடனே அம்மாமாருக்கு சோறு போடுறாங்க. சோறு எப்படி? அளவு சாப்பாடு, அதுலயும் உப்பு கிடையாது, உரப்பு கிடையாது, பூரா பத்திய சாப்பாடு. சாப்பிட்டு முடிச்சோடனே உள்ள போய் ஒரு பைய தூக்கிட்டு வர்றாங்க. என்ன பையன்னு பார்த்தா மாத்திரை பை. ஆமா, இன்னைக்கு இது சுகருக்கு, இது பிரஷருக்கு, சாகுற வரைக்கும் இந்த மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டே ஆல்ரவுண்ட் கருந்து தூக்கிட்டு வந்திருக்காங்க மாத்திரை பைய. அவருக்கு இருக்கும் போல. இப்படி எல்லாம் போனாலும் கூட வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். ஏன்னா இந்த இடத்தை பார்க்கின்ற பொழுது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று சொல்லக்கூடிய 5 வகை நிலங்களிலே மழையும் மலை சார்ந்த இந்த பகுதியை பார்க்கின்ற பொழுது எவ்வாறு வர்ணிக்கலாம் என்று பார்த்தால், நதியோரம் நாடல் ஒன்று நாடம் கொண்டு நாட்டியமாடுது மெல்ல, ஆனந்தம் என் சொல்ல, கடலலை கால்களை முத்தமிடும் புதுக்கலை, சத்தமில்லாத முத்தங்களை, சத்தமில்லாத முத்தங்களை கற்று தந்தால் இந்த கண்ணிகளை, ஊரெல்லாம் உன் பாட்டுத்தான் உள்ளத்தை மீட்டுது, நாளெல்லாம் உன் பார்வைதான் நெஞ்சத்தை கூட்டுது, நீ அல்லால் தெய்வம் வேறது, நான் உன்னை சேரும் நாளெது, நல்ல வெள்ளி கிழமையிலே அம்மா உன் வாசலிலே பாட்டெடுத்தேன், உந்தன் பெருமை சொல்ல வண்ண பூ தொடுத்தேன், நீ சூடிக்கொள்ள. நதியோரம் நதியோரம் நீயும் ஒரு நாடல் என்று நூலிடை என்னிடம் சொல்ல, நான் அந்த ஆனந்தம் என் சொல்ல. நதியோரம் நதியோரம் நாடல் ஒன்று நாடம் கொண்டு நாட்டியமாடுது மெல்ல, நான் அந்த ஆனந்தம் என் சொல்ல. நதியோரம் வெண்ணிற மேகமும் வான் தொட்டிலை விட்டு ஓடுவதென்ன, மலையை மூடுவதென்ன, வெண்ணிற மேகம் வான் தொட்டிலை விட்டு ஓடுவதென்ன,
என்ன மலையை மூடுவதென்ன முகில்தானோ துகில்தானோ முகில்தானோ துகில்தானோ மின்னது உன்னாட்டம் நல்ல முத்திரை பொன்னாட்டம் மின்னது உன்னாட்டம் நல்ல முத்திரை பொன்னாட்டம் நான் வேண்டுமா வேண்டுமா நீ என்னை கைகளில் அல்ல நான் அந்த ஆனந்தம் என் சொல்ல நதியோரோ தேயிலை தோட்டம் நீ தேவதையாட்டம் துள்ளுவதென்ன நெஞ்சை அள்ளுவதென்ன தேயிலை தோட்டம் நீ தேவதையாட்டம் துள்ளுவதென்ன நெஞ்சை அள்ளுவதென்ன பனி தூங்கும் பசும்புள்ள பனி தூங்கும் பசும்புள்ள சந்தன காடு இருக்கு தேன் சிந்திர பூவிருக்கு சந்தன காடு இருக்கு தேன் சிந்திர பூவிருக்கு கார்காலத்தில் ஊர்வலத்தில் காதலன் காதலி சொல்ல ஆனந்த ஆனந்தம் என் சொல்ல நதியோரம் நதியோரம் நாணல் ஒன்று நாணம் கொண்டு நாட்டியம் ஆடுது மெல்ல நானந்த ஆனந்தம் என் சொல்ல நானந்த ஆனந்தம் என் சொல்ல லா 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 லா. இப்பேற்பட்ட அழகான இடத்தை வர்ணித்துக் கொண்டே இருக்கலாம் காலம் தான் கடந்து கொண்டே இருக்கும் ஆகவே இந்த இடத்தை சுற்றி பார்க்கலாம் நமது கழகத்திற்கு ஏதாவது வழி கிடைக்குமா என்று கவனிக்கலாமா ஆலோலம் சோ என்ன ஒரு இனிமையான நாதம் ஆலோலம் சோவென்று இனிமையான ஓசையால் வகைக்கின்றது இப்பேற்பட்ட நாதம் எங்கிருந்து வருகின்றது சப்தபேதங்கள் குறையாத இசை நாதங்களை கேட்பவர்களுக்கு என்றென்றும் வற்றாத செல்வமும் மாறாத ஆனந்தமும் உண்டு என்பார்களே அப்பேற்பட்ட குரல் அல்லவா இது இப்பேற்பட்ட நல்லவர்களை எல்லாம் பார்த்தால் எவ்வாறு வர்ணிக்கலாம் என்று பார்க்கின்ற பொழுது நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு ஒன்று மன்ன சாட்சி ஒன்று தெய்வத்தின் காட்சியம்மா நம்பிக்கை வைத்து கள்ளையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சியம்மா அதுதான் உண்மைக்கும் சாட்சியம்மா அதுதான் உண்மைக்கும் சாட்சியம்மா நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியமா தெய்வத்தின் சாட்சியமா நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை விதி செய்த குற்றம் அன்றி வேறு யாரம்மா நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை விதி செய்த குற்றம் அன்றி வேறு யாரம்மா பறவைகளே பதில் சொல்லுங்கள் மனிதர்கள் மயங்கும் போது நீங்கள் பேசுங்கள் மனதிற்கு மனதை கொஞ்சம் தூது சொல்லுங்கள் நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியமா தெய்வத்தின் சாட்சியமா ஆண்டவன் அறிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சம் இல்லை அவனன்றி எனக்கு வேறு ஆறுதல் இல்லை ஆண்டவன் அறிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சம் இல்லை அவனன்றி எனக்கு வேறு ஆறுதல் இல்லை மனிதனம்மா மயங்குகிறேன் தவறுக்கு துணிந்த மனிதன் அழுவதில்லை
தவறியும் வானம் மண்ணில் விழுவதில்லையே. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் காட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கள்ளையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சியம்மா, அதுதான் உண்மைக்கும் சாட்சியம்மா, அதுதான் உண்மைக்கும் சாட்சியம்மா. லலலா 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 லலலா. யாராக இருக்கலாம்? ஆதியிலே ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியின் ஆனந்த கண்ணீரிலே உற்பத்தியான அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி என்று சொல்லக்கூடிய இரு மாதர்களிலே மூத்தவளாகிய அமிர்தவள்ளியோ தெய்வானை என்கின்ற பெயரிலே திருப்பரங்குன்றில் முருகனாகப்பட்டவர் மணந்து விட்டார். இளையவளாகிய சுந்தரவள்ளியோ இவ்வேலிமலை சாரலிலே சுதந்திரமாக உழவிக் கொண்டிருக்கின்றார். அன்னவள் அன்னவனை அடையும் நேரம் வந்து விட்டது. ஒரு வழியாக நமது கலகத்திற்கான காரணமும் கிடைத்து விட்டது. ஆகையால் கடவுள் ஏன் கல்லானான், மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. கடவுள் ஏன் கல்லானான், மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. கடவுள் ஏன் கல்லானான், மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. கொடுமையை கண்டவன் கண்ணை இழந்தான், அதை கோபித்து தடுத்தவன் சொல்லை இழந்தான். கொடுமையை கண்டவன் கண்ணை இழந்தான், அதை கோபித்து தடுத்தவன் சொல்லை இழந்தான். இரக்கத்தை நினைப்பவன் கண்ணை இழந்தான், இரக்கத்தை நினைத்தவன் மண்ணை இழந்தான். இரக்கத்தை நினைப்பவன் தன்னை இழந்தான். இங்கு எல்லோருக்கும் நல்லவன் தன்னை இழந்தான், எல்லோருக்கும் நல்லவன் தன்னை இழந்தான். கடவுள் ஏன் கல்லானான், மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி, அது நீதி தேவனின் அரசாட்சி. நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி, அதில் நீதி தேவனின் அரசாட்சி. நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி, அது நீதி தேவனின் அரசாட்சி. அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி, அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி. மக்கள் அரங்கத்தில் வராது அவன் சாட்சி, அரங்கத்தில் வராது அவன் சாட்சி. கடவுள் ஏன் கல்லானான், மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. சதி செயல் செய்தவன் புத்திசாலி, அதை சகித்துக் கொண்டிருந்தவன் குற்றவாளி. சதி செயல் செய்தவன் புத்திசாலி, அதை சகித்துக் கொண்டிருந்தவன் குற்றவாளி. உண்மையை சொல்பவன் சதிகாரன், உண்மையை சொல்பவன் சதிகாரன். உண்மையை சொல்பவன் சதிகாரன், இது உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம், உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம். கடவுள் ஏன் கல்லானான், மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. கடவுள் ஏன் கல்லானான், மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. சுந்தரம் நிறைந்ததும் பொன் சிறந்த மங்கை இவள், எந்த உலகிங்கு ஏன் வந்தாள். சுந்தரம் நிறைந்ததும் பொன் சிறந்த மங்கை இவள், இந்த உலகம் ஏன் வந்தாள். அந்தரம் மிகுந்த தேவ துந்துமி முழங்க வரும், அந்தரம் மிகுந்த தேவன் துந்தமை முழங்க வரும். இந்திரன் வணங்கும் எங்கள் கந்தசாமிக்கே தகுந்த சுந்தரம் நிறைந்ததும் பொன் சிறந்த மங்கை இவள், எந்த உலகிங்கு ஏன் வந்தாள், ஏன் வந்தாள், ஏன் வந்தாள். யாரோ ஒரு ஆடவர் அங்கும் இங்குமாக உள்ளாவிக் கொண்டிருக்கின்றார். முதலில் அவரை சந்தித்து விவரம் அறியலாம். நாராயணா.